ஐயோ, இந்த அபி வேற கால் பண்றான். அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? திரும்ப ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொன்னா என்ன பண்றது? இந்த காலை நாம பேசுறதை விட சாமானியா பேசுறது தான் பெட்டர் நினைக்கிறேன். சாமானியாவுக்கு நம்ம மேல டவுட் இருக்கிறதுனால தான் அவன் அங்கேயே நின்னுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நான் போய் பார்க்கறேன். அவ இருந்தா அவ போனதுக்கு அப்புறம் சொல்றேன். சாமானியா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சாமானியா, அபி கால் பண்ற. சாமானியா ப்ளீஸ் நீ வந்து பேசு. நீ போ, நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ, அதுக்கு இப்ப டைம் இல்ல. அவன் மறுபடியும் மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவான். அப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம். ப்ளீஸ் சாமானியா பேசேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. போயிட்டா, நீ போ. முறைக்காத. திரும்ப யாராவது வரதுக்குள்ள இங்கிருந்து போயிடு. புரியுது புரியுது நீ யார சொல்றேன்னு. உன் ஆள் சாமானியா திரும்ப வருவான்னு தானே பயப்படுற? என் டென்ஷன் புரியாம பேசாத. கவலைப்படாத பிளாக் காஃபி. ஐயோ சாரி, இனிமே நான் அப்படி கூப்பிட முடியாதுல்ல. சாரி சூர்யா. இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. உன் ஆள் திரும்ப வருவா, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? இந்த கோவில் இருக்குமே சிலை, நந்தி 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 மாதிரி நான் எதுக்கு? விஷயம் புரியாம பேசாத. உன்னை யாராவது இங்க பார்த்தா நமக்கு தானே கெட்ட பேர் வரும். எனக்கு எல்லாம் புரியுது. இதுக்கப்புறம் நான் யாரோட சந்தோஷத்துக்கோ இடைஞ்சலா இருக்க மாட்டேன். இவ ஒருத்தி. நான் என்ன சொன்னேன்? இவ வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிறா. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சீக்கிரம் எல்லார்கிட்டயும் மாட்டிப்போம். ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம் பார்க்க மாட்டியா? உங்க அண்ணன் ரூம்ல இருந்து வர பாத்துக்கிட்டே இருந்தான். ஐயோ, அப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியல. அந்த அபி போன் பண்ண பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் உன்னை தேடி வந்தேன். அதுவும் 2 தடவை கால் பண்ணிட்டான். சரி போன கூட. என்னாச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ போச்சு போச்சு. அவன் திரும்பவும் எப்ப போன் பண்ணுவானே தெரியல. என்ன பண்ண? எல்லாம் என் தலை எழுத்து. ஏ லீலா, ஏன் இங்க நின்னு கனகஸ்கிட்டு இருக்க? அது வந்துமா, நான் சொல்றேன் ஆண்டி. சூர்யா என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாருல்ல, அதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அது முடியாம போயிடுச்சு. அதான் லீலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏய், இதுக்கா போய் கண்ணை கசக்கிட்டு இருக்க? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். முதல்ல கண்ணை தொட. உனக்கு என்ன செலிப்ரேட் பண்ணணும் அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். இவ எப்பவுமே இப்படிதான் சாமானியா. இவ நினைச்சது நடக்கணும், இல்லனா இப்படி ஏதாவது பண்ணி எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருப்பா. இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ? ஆண்டி, நீங்க லீலா பத்தி இனிமே கவலைப்படாதீங்க.
அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நான் சொல்லி தரேன். ரொம்ப சந்தோஷம் சாமானியா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. கை கொடு. இந்தா, இனிமே இவ உன் பொறுப்பு. டோன்ட் வரி ஆண்டி, லீலாவை நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடியே இந்த வீட்டு பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ற பாரு. உன் குணம் யாருக்கும் வராது. உங்க அம்மா ஆஹா என் ஃப்ரெண்டு உன்னை நல்லா வளர்த்திருக்கா. நீ நல்லா இருக்கணும். இத பாரு லீலா, இனிமே சாமானியா நீ சொல்றதான் கேட்டு நடக்கணும், சரியா? தங்கம். ஏய் லீலா, தப்பு பண்ண கூடாது. அப்படி பண்ணா மாட்டிக்க கூடாது. நீ இப்ப நடந்துகிட்ட விதத்துல ஆண்டி கிட்ட 2 பேருமே மாட்டி இருப்போம். அப்புறம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அந்த அபி கால் பண்ணனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். பதட்டத்துல என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாரு லீலா, இனிமே அபி கால் பண்ணா பயப்படாத. அட்டெண்ட் பண்ணி பேசு. அவன் என்ன சொல்றானோ அது ஃபர்ஸ்ட் கேளு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். என்னோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டா மோஸ்டா அவன் சொல்றத கேட்டாதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. சந்துரு, இப்ப இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து நடக்க போகுது. அதுக்கு நீதான் சாட்சி. பஞ்சாயத்தா? என்னடா? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொடுத்த பொருள் எல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்டேன். சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. சாம், அத நீயே ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் தான், அதான் பஞ்சாயத்து ஆயிடுச்சுல. ஓ அப்படியா? டே சந்துரு, நான் புடவை கொலுசு எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் புதுசா இருந்துச்சு. இப்ப எல்லாம் பழசாயிடுச்சு. ரோஜா பூ வாடாம இருந்துச்சு, இப்போ ரொம்ப வாடி வதங்கி போயிடுச்சு. இந்த பேப்பர்ல சாக்லேட் இருந்துச்சு, இப்ப பேப்பர் மட்டும் தான் இருக்கு. இத பார் சந்துரு, நான் எப்படி கொடுத்தனோ எனக்கு திரும்பி அப்படியே வேணும். அப்பதானே நான் அடுத்து வேற யாருக்காவது கொடுக்க முடியும். இவன் என்ன நம்மள கொடுத்து ஏத்துறானா இல்ல வேற என்ன? அது எப்படி கொடுக்க முடியும் சந்துரு? கொடுத்த சாரி கொலுசு எல்லாம் அப்படியே இருக்குமா? யூஸ் பண்ண பழசாதானே ஆகும். வேணும்னு இந்த சாரிய ட்ரை வாஷ் பண்ணி புடவைய கட்ட தெரியாத சாருக்காக அமெரிக்கால இருந்து ஒருத்தி வந்திருக்கால, அவளுக்கு கொடுக்க சொல்லு. அப்படியே கொலுசையும் உருக்கி வேற ஒன்று பண்ணி தர சொல்லு. அது என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இந்த காஃபி ஃபில்டரை நான் கொடுக்கவே இல்லையே. அது சாருக்கு நான் காஃபி போட்டு தரதுக்காக தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு வாங்கினது.
இனிமே இதை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுக்க சொல்லு. உங்க 2 பேருக்கு நான் தான் கிடைச்சனா? போவாங்க. டேய் சந்துரு, ஒரேடியா பஞ்சாயத்தை முடிச்சிட்டு போயிடலாம். பொருள் எல்லாம் கரெக்டா திருப்பி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என் மனசையும் திருப்பி கொடுத்துட்டா இந்த பஞ்சாயத்து எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடும். என்னடா சொல்ற சந்துரு? அதை ஏன்னா என்கிட்ட சொல்ற? சாம் கிட்டே சொல்ல வேண்டியது தானே? உன்கிட்ட சொன்னா அங்க போய் சேர்ந்துரும்ல. ஐயா சந்துரு, அந்த சாமானியா கூட சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள உங்க அண்ணன் சூர்யாவுக்கு பிரெயின் ஒர்க் ஆகல. மனசை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அது என்ன பொருளா? கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனசு திருப்பி கொடுக்க முடியலன்னா இந்த பொருளை மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? லவ்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும். அதுக்காக பொருளை திருப்பி கொடுத்தா சரியாயிடுமா? மனசுங்கிறது நம்மளோட நினைவுகள். அதை யாராலையும் யாருக்காகவும் திருப்பி கொடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் அது நமக்குள்ளதான் இருக்கும். உண்மையான லவர்ஸா இருந்தா ஒன்னா சேர்ந்து போராடி வர்ற பிரச்சனைய சால்வ் பண்ணி காதல சக்சஸ் ஆகி காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி பாதிலேயே ஓடக்கூடாது. யார் ஓடுனா? நானா இல்ல நீயா? நீதான். பொய் சொல்லாத, நீதான். 2 பேரும் கொஞ்சம் மாத்தி மாத்தி பழி போடுறத நிப்பாட்டுறீங்களா? அண்ணே, ஒரு டிசிஷன் எடுத்தா அதுல உறுதியா இரு, மாறாத. அன்னைக்கு சாமானியா கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இன்னைக்கு என்ன இப்படி பேசுற? நல்லா கேளு சந்துரு. சாம், கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்லுன. டேய், என்னோட சிச்சுவேஷனை நீயாவது புரிஞ்சுக்கோடா. ஒரு பொண்ணு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல செத்துருவேன்னு சொன்னா என்னடா பண்ண முடியும்? அதனால தான்டா அப்படி சொன்னேன். இன்னைக்கு இவர் இப்படி சொல்லுவாரு, அடுத்த நாள் உங்க அண்ணன் அப்படி சொல்லுவாரு, நாளைக்கு வேற ஒருத்தி வருவா, அவளும் இதே மாதிரி சொன்னா அதுக்கு உன் அண்ணன் ஓகே சொல்லுவாரு. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கணுமா? இது பார் சந்துரு, சூர்யா வேணா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒரு மாதிரி பண்ணலாம். ஆனா நான் அப்படி இல்ல. என் மனசுல சூர்யா இல்ல. அவரோட காதலும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னையும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னென்ன இப்படி பண்ணிட்ட? டேய் சந்துரு, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடா. இல்லண்ணே, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. சாம் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம 2 பொண்ணுங்க லைஃப்ல விளையாடிட்டு இருக்கியோன்னு தோணுது. நான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு சாமானியாவை பிடிக்காதுன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், சாமானியாவுக்கு கூட. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆல்ரெடி உன்னை சாமானியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால இன்னும் ரொம்ப தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. இதுல அவ தப்பு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நீ உன்னோட முடிவுல தெளிவாவே இல்ல. இது தேவையில்லாத பிரச்சனையை தான் உண்டாக்கும். என் மனசுல பட்டதை நான் உன்கிட்ட சொல்றேன். பேசாம சமந்தாவை மறந்துரு. டேய், அது எப்படிடா என்னால முடியும்? இங்க பாருனா, சாம் உன்னை லவ் பண்ணலன்னு இப்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. இப்போ நீயே அவளுக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சித்திக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு வேற முடியல, என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி அந்த சாமானியா இன்னைக்கு செத்து போறான்னு மிரட்டினவ நாளைக்கு நிஜமாவே சாகறதுக்கு சான்சஸ் இருக்கு.
அவளோட பிடிவாதம் தான் நமக்கு தெரியுமே. நீ சாமான்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சித்தியும் ஹாப்பி ஆயிடுவாங்க, சாமான்யாவும் எதுவும் பண்ணிக்க மாட்டா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சூர்யா, நான் சொன்னதான் உன் லைஃப்ல நடக்கும். சமந்தா எனக்கு தான், அது நீ இல்ல. யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. பஞ்சாயத்துக்கா கூப்பிட்டுருக்கீங்க? பஞ்சாயத்துக்கு